Very good evening to all. Arupkotaiyilindu Subbaraja and then welcome to our own Subba Learnings. Good evening Ragana. So first of all audio video எல்லாமே கிளியரா இருக்கா? I hope எல்லாமே கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம எல்லாருமே ஒரு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கக்கூடிய விஷயங்கள் அது பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக வந்திருக்கீங்கன்னா அத்தனை நபர்களுமே வருக 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 என வரவேற்கிறேன். இது யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் நம்ம சுப்பா லேர்னிங்ஸில் டாப் ரேங்க் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரி மினிமமாக ஐ மீன் குவாலிட்டியாக கொஸ்டின்ஸை வச்சு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட டெஸ்ட்டு, 5 மார்க் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி டாப் ரேங்க் டெஸ்ட் பேட்ச் கம்பைன்ட் குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஓப்பன் டு ஆல் கிட்டத்தட்ட டெஸ்ட் 1 கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருமே எழுதுனாங்க. அதில் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு சில விஷயம் என்னது அப்படின்னா, சார் நீங்கள் தமிழ் காமிச்சிட்டீங்க, மேக்ஸை நீங்கள் தான் அடிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி காமிச்சாச்சு. சார் ஜிஎஸ் கொஸ்டின்ஸும் எனக்கு வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டனால டெஸ்ட் 2ல் நான் பாலிட்டி டெஸ்ட் வச்சுருந்தேன். சரியா, அதில் 50 கொஸ்டின்ஸ் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த 50 கொஸ்டின்ஸ்க்கான அந்த எப்படி இருக்குது ஸ்டாண்டர்டான குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது, எப்படிலாம் அவுட் சோர்ஸ்லாம் எடுத்துருக்கிறோம், மற்ற இடத்துக்கும் நமக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இது ஃபுல்லாமே நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஒரு 1/2 hour மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய மொமெண்ட்டாக இந்த வீடியோ இருக்கலாம். ரைட்டா, உங்களுக்கு அப்பேற்பட்ட டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா இந்த நம்பர் 72008594 இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் சீட்ஸை இமீடியட்டாக நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். சரிடாக்கண்ணா, சரி உள்ளே போயிடலாமா? ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேட்சுக்கான அந்த டெஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் ரைட்டா. நான் எப்பயுமே இதுதான் நம்ம ஃபார்மேட்டில் இருக்கும். சுபா லேர்னிங்ஸ் ஒன் ஃபேமிலி ஒன் கோல், நம்ம ஃபேமிலி தான், சுபா ஃபேமிலினே நம்ம சொல்லலாம், பெருமையாக சொல்லலாம். ஸோ டெஸ்ட் 2 அப்படிங்க இந்த மாதிரி டைமிங் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த சைட் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரியா, இதில் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே எடுத்ததுமே கொஸ்டின்ஸ் வைக்கக்கூடாது இல்லையா, அது என்ன கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த டெஸ்ட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது. டெஸ்ட் 2 அப்படின்னா என்னைக்கு டேட்டு, அது என்னென்னலாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி 16 1 to 15 அகைன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அந்த டெஸ்ட் மட்டும் இல்லாமல் அந்த பாலிட்டினா அந்த பாலிட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். ஒரு 10லேருந்து ஒரு 15 கேள்வி நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதில் மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கா, இதனுடைய அவுட்லையர் பார்த்தீங்கன்னா 10 கரண்ட் அஃபேர்ஸ், 15 வந்து 15 கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ரிமைனிங் 75 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாமே நம்ம ஒவ்வொன்றா எடுத்தது. சரியாடாக்கண்ணா, சரி ரைட். இதுக்கான எக்ஸ்பிளேஷன் மட்டும் பார்த்துலாமா ஒரு 50 கொஸ்டின்ஸுக்கு ரைட்டா. ஏன்னா கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக இருக்கான்னு எல்லாம் கேட்டாங்களா, அதனால அதுக்கு டேரெக்டாக நான் உள்ளே போயிடுறேன். ரைட்டா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யுவர்ஸ் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் பர் டிஎன்பிசியில் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் இருக்கும், செகண்ட் தமிழ் இருக்கும். அதே பேட்டர்னில் தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். சரியாடாக்கண்ணா, ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் 72008594 நம்பர் சொல்லியிருக்கேன்ல, அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட், வாங்கடாக்கண்ணா. இந்திய அரசியலமைப்பின் நான் தமிழ் ரீட் பண்ணேன், நீங்கள் இங்கிலீஷில் மேலே பார்த்துக்கோங்க, ரெண்டும் போட்ட டைம் ஓடிடும். இந்திய அரசியலமைப்பினுடைய முகவரியில் பின்வரும் நோக்கங்களில் எது உள்ளடக்கப்படவில்லை. நம்மளாம் சும்மா ஒரு பேசிக்காக பார்த்துருப்போம். இது எந்த புக்கில் இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் சிவிக்ஸ். மற்ற இடத்துக்கும் நமக்குமான வித்தியாசம் ஒரு கேள்வியும் எப்படி ஒரு கேள்வியும் எங்கேருந்து கேட்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வேர் டு ஸ்டடியை தமிழகத்தில் ஃபர்ஸ்ட் டைமாக நான் ரொம்ப நாளாக எனக்கு கனவு. ஓகே, ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்தா ஏன் பிள்ளைங்கள் நம்ம இவ்வளோ அலக்கழிக்க விடுறோம், சும்மா ஒரு கொஸ்டின்னா இந்த டாபிக் மட்டும் கொடுத்துரும், அது எங்கே இருக்குன்னு தெரியாது, அவங்க எங்கே போய் படிப்பாங்க, எங்கே இருக்குன்னு அட்லீஸ்ட் புக்காக சொல்லணும்ல. அது என்னுடைய கனவு. நான் நிறைய இடத்துல நான் ட்ரை பண்ணேன், பட் ஆனால் அதெல்லாம் எனக்கு அப்ரூவல் கொடுக்கல. பட் ஆனால் எனக்கு இந்த இடத்துல நம்ம கோட்டையாக இருக்கக்கூடிய நம்ம சுபா லேர்னிங்ஸில் எனக்கு பண்ணணும், நான் விரும்பினதெல்லாம் பண்ணணும். ஏன் உங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எப்படின்னா அதாவது நீங்கள் தேடக்கூடாது, உங்கள் டைம்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கணும், நீங்கள் படிக்கிறதுலாம் ரொம்ப முக்கியத்துவம், இன்னும் உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் நான் எளிமைப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இப்படி வச்சிருக்கேன். ரைட்டா, ஸோ சோர்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேள்வியிலுமே இருக்கும். எந்தெந்த புக்கு அவுட் சோர்ஸ்னா அவுட் சோர்ஸோட ஸ்டாண்டர்டான புக் அப்படிங்கிற ஆத்தர் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கும். சரிடாக்கண்ணா, சரி வாங்கடாக்கண்ணா. இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் பின்வரும் நோக்கங்களில் எது உள்ளடக்கப்படவில்லை. கரெக்டாக பாருங்க, யாருமே பின்னாடி லாஸ்ட் வரை ரீட் பண்ண மாட்டாங்க. ரைட்டா, ஸோ சிந்தனை சுதந்திரம். ஆமாம், நம்ம சிந்தனை நம்ம யோசிக்கிறதுக்கு நமக்கு இருக்கு இல்லையா, கண்டிப்பாக இருக்குது. ரைட்டா, அடுத்து பொருளாதார சுதந்திரம். நான் எங்கே வேணாலும் வேலைக்கு போகலாம், நான் எங்கே வேணாலும் பிஸ்னஸ் தொடங்கலாம், நான் எங்கே வேணாலும் நான் எந்த வேலையினாலும் பார்க்கலாம், விச் மீன்ஸ் பொருளாதார சுதந்திரம். கருத்து சுதந்திரம். நான் உங்களை திட்டுறதுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் என்னை திட்டுறதுக்கு உரிமை இருக்குது, உங்களை நான் வாழ்த்துறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, அதே மாதிரி எனக்கும் வாழ்த்துறதுக்கு உரிமை இருக்குது. அப்போ எதுதான் இல்லை அப்படின்னா நம்பிக்கை சுதந்திரம் அப்படிங்கிறது தான் கிடையாது. நம்பிக்கை சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்பாம இருப்பாங்க, அதுதான் இல்லை. சரியா, ஸோ விச் மீன்ஸ் ஆன்சர் டி, டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ். ரைட்டா, அடுத்து இதில் வந்து எங்கே இருக்கு
பிஐஓ ஓசிஐ பேட்டர்ன் எங்க இருக்குன்னா 8th ஸ்டாண்டர்ட், சாரி இது 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. நான் 10th பார்த்தாச்சு. என்னடாக்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ரைட்டா? அது எதுல கொடுத்துருப்பாங்கன்னா பாக்ஸ் கண்ணன்ல பிசிஐயும் ஓசிஐயும் எப்போ நம்ம ஐ மீன் பிஐஓயும் ஓசிஐயும் எப்போ மெர்ஜ் பண்ணாங்க, இந்த கடவுச்சீட்டு வச்சு வரும்ல 2015ஆம் ஆண்டு. அவ்வளவுதான் முடிஞ்சு. 2015 அப்படிங்கிறது அதனுடைய ஆன்சர்ஸா வரப்போகுது. சரியாடா கண்ணா? ஸோ 2வது கேள்வி. ஓகே, அடுத்து 3வது கேள்வி இங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம லக்ஷ்மிகாந்த் அண்ட் தென் பிரகதீஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவுட் சோர்ஸினுடைய புக், இந்த மெட்டீரியல் இதுதான் நம்மளுடைய டெஸ்டோட மிகப்பெரிய முக்கியமான சிறப்பு அம்சம். சரியாடா கண்ணா? அடுத்து 3வது பாருங்க, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் எல்லாமே கொஸ்டின் படி உண்டாகணும். அது 1 செகண்ட்ங்க. சாரி இந்த இருக்கு. ஃபைன். எல்லாமே கொஸ்டின் படி ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு கன்க்ளூஷன் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரியாடா? ரைட். பின்வரும் நாடுகளை அரசியலமைப்பின் விதிகளுடன் பொருத்தவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷ் அரசியலமைப்பு, மேபி இதை ரீட் பண்ணி பாருங்க. தெரியலையே சார். சரி, ஜெர்மனி அரசியலமைப்பு. டே ஜெர்மனில தான்டா ஹிட்லர் இருந்தாரு. டே அங்க என்னடா முச்சா போக கூட விட மாட்டாங்க. ஞாபகம் இருக்காடா? கிளாஸ்ல ஷார்ட்கட்டா வச்சு பார்த்தா என்னடாக்கண்ணா அவசர நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை பறிச்சிருவாங்க. அதுதான் அந்த விஷயம். ரைட்டடாக்கண்ணா? அடுத்து இந்திய அரசியலமைப்பு 35வது சட்டம். அது என்னடாக்கண்ணா? சரி, இது தெரியல சார். தென்னாப்பிரிக்காவில் இந்திய அரசியல் மாநிலங்களவையின் உறுப்பினர் இப்போ கூட ரீசெண்டா நம்ம தமிழகத்துல கூட எலெக்ஷன் வச்சாங்கல்ல. சோ இதை வச்சு நீங்க மெர்ஜ் பண்ணி நீங்களே ஆன்சர்ஸா போடலாம். பிரிட்டிஷ் என்ன சார் அப்படின்னா எங்கடா கண்ணா கொடுத்துறாங்க? சிறப்புரிமை ஆணை. இதுதான் முக்கியம். இந்த இருக்கு இங்கிலீஷ்ல ப்ரொக்ரேட்டிவ் ரைட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. ரைட்டா? சோ 2 அப்படிங்கறது ஆன்சர். அப்ப இந்த 2 கேன்சல் ஆகும். அப்ப இது கேன்சல் ஆயிர போகுது. ரைட்டடா கண்ணா? 2 ஜெர்மனி அரசியலமைப்பு இந்த நெருக்கடி காலத்துல அச்சச்சோ 2மே இருக்கா. இந்திய அரசியலமைப்பு இந்த தென்னாப்பிரிக்கா இதை மட்டும் பாருங்க, மாநிலங்கள் உறுப்பினர் தேர்வு. அப்ப என்னடா கண்ணா? 3. அப்ப ஆன்சர் ஏ தான் கரெக்ட். முடிஞ்சு. இப்படிதான் நம்ம படிக்கணும் மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன் லைனர், செகண்ட் எது தப்பா இருக்கு அதுவும் செகண்ட் ஒன் லைனர், தேர்ட் மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங். லுக் அட் மீ. அடுத்து ஒவ்வொன்றும் அப்படியே நான் காட்டுறேன் பாருங்க. அண்ட் தென் ஃபோர்த் கொஸ்டின் பேர் கணக்கு. சரியான இணைகள் எத்தனை இணைகள் சரியா இருக்குங்கிறது. ரைட்டா? கொஸ்டின் பேட்டர்னை பாருங்க. சுதந்திர உரிமை அடிப்படை உரிமைகள் தொடர்பான எத்தனை இணைகள் சரியா இருக்கு. சுதந்திர உரிமைகள் ஆர்டிகிள் தெளிவா பேர் வச்சு எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எத்தனை இணைகள் பேர் வச்சு கொடுத்துட்டாங்கன்னா எல்லா கேள்வியுமே உங்களுக்கு தெரியணும், எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு மைண்ட்ல இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ரைட்டா? நாளைக்கு காலையில 2026ஆம் ஆண்டுல இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ஒன்று ஐ மீன் டிஎன்பிசி கண்டக்ட் பண்ண கொஸ்டின்ஸோட ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பேட்டர்ல இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில 10 மணிக்கு கூட ஓடி வந்துருங்க. அந்த வீடியோ பாருங்க. நம்ம போடுறதெல்லாம் கரெக்டா தப்பான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். சரிடா கண்ணா? கிரேட். வாடா கண்ணா? என்ன கொடுத்துருக்காங்க? சுதந்திர உரிமை 14ல இருந்து 18 தானே சார். சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை. சுதந்திரம்னா 19ல இருந்து 22 தப்பு. அப்ப ஆர்டிகல் தப்பு. கலாச்சார உரிமை 29, 30, 28, 30 தப்பு. உட்பட்டு தீர்வு காரும் உரிமை எஸ் 32 கரெக்ட். மத சுதந்திர உரிமை 23, 28, 25ல இருந்து 28 தான் அதனுடைய ஆர்டிகல்ஸ். அப்போ ஒரே ஒரு இணை தான் கரெக்டா இருக்கு. இது எங்க இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்ல தான் இருக்கு. 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் 1. ஒரு கொஸ்டின்ஸுமே நான் வச்சிருக்கேன். ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. கிட்டத்தட்ட எது தொடர்புடையதுன்னு கேக்குறாங்க. 10வது அட்டவணை கிட்டத்தட்ட பல ஆயிரம் தடவை கொஸ்டின்ஸ் கேட்டாச்சு இந்த கேள்விலாம். 10வது அட்டவணை கட்சி தகவல் அடிச்சா ஒரு தட்டல் டபக்குன்னு அங்க போய் ஒரு படம் மறைஞ்சலாம் கொடுத்துருங்க. ஞாபகம் இருக்கா? தகுதி நீக்கம் பண்றது எங்கடா இருக்கு? நாடாளுமன்றம் ஆலோசனை தகுதி நீக்கம். ரைட்டா? which means 10th ஸ்டாண்டர்ட் புக்ல நான் ஆல்ரெடி நான் வைவா கேட்டாச்சு. ஓகே ஃபைன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து இது என்னடா கண்ணா? எது ஒன்றிய பிரதேசங்களில் முந்தைய பெயர்கள் கிடையாது. இதெல்லாம் ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் அவுட் சோர்ஸ்ல இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம்ல 11 வால்யூம் 1ல 7th லெசன்ல கொடுத்திருப்பாங்க. எது கிடையாது அப்படின்னா அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மாவட்டங்கள், தலைமை ஆணையர்களின் மாகாணங்கள், பகுதி இதெல்லாம் இருக்கும். இது மட்டும் தான் கிடையாது. மத்திய பகுதிகள்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ரைட்டா? நுணுக்கமா படிச்சிருக்கணும். அடுத்த பாயிண்ட் மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் பாருங்க. அடுத்து செகண்ட் வந்துருச்சு. 7வது கொஸ்டின்ல செகண்ட் மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங். ரைட்டா? அடுத்து யார் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க. சரியான கேள்வி. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எங்க அம்மா என் முகத்தை பார்த்து நீ எல்லாம் ஒரு முகம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞாபகம் இருக்கா? உனக்கு ஒரு ஜாதகம் ஒண்ணுதான். முன்சி ஜாதகம் சொன்னாரு. அவ்வளவுதான். இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பாருங்க. இதை மட்டும் தெரிஞ்சாலே நான் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். கரெக்டாடா கண்ணா? வேற எதுவுமே நான் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. கிளாஸ்ல நான் சொல்லி கொடுத்ததுதான் ஷார்ட்கட்டு. எங்க அம்மா என்னைய பார்த்து உனக்கு ஒரு ஜாதகம் கேடா அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டா? கேஎம் முன்சினா முகத்தை பார்த்து ஜாதகம் அப்படின்னு சொல்றதுதான் அந்த கான்செப்ட். ஓகே ஃபைன். அடுத்த பாயிண்ட் அவ்வளவுதான் முடிச்சு வாங்கடா. அடுத்து 9வது கொஸ்டின்லேயே கூற்று காரணம் வந்துருச்சு பாருங்க. ரீசன் அசன் அங்க பாருங்கடா கண்ணா. இந்திய அரசியலமைப்பினுடைய பெரும்பாலும் 1935ஆம் ஆண்டு சட்டம் இந்தியர்கள் அனைவரும் சப்போஸ் தெரியலன்னா 2 சரி 2 சரியான விளக்கம்னு போட்டு முடிச்சிருங்க. அவ்வளவுதான் விஷயம். இந்த இருக்குல்ல 2 சரி 2 இந்த இருக்குல்ல இந்தியர்கள் 1900 இதுல எதுக்குனாலும் சொல்லி போட்டீங்கனாலும் ஒரு ஏ தவறு ஆர் சரி, ஏ சரி ஆர் தவறு, ரெண்டுமே எங்க இருக்கு? இந்த இருக்கு விளக்கம். எதுக்குப்பா அந்த சாம்பு? இதுக்கு இந்த எல்லாம் தூர விட்டுருங்க. ரைட்டா கண்ணா? அவ்வளவுதான். அடுத்த பாயிண்ட் வாங்க 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 வாங்க. 9வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். 10 கொஸ்டின் தான் நம்ம பார்த்துருக்கோம். அந்த 10 கொஸ்டின்லயே
2 ஒன்லைனர் கொஸ்டின்ஸ், ஒன்லைனர்லாம் இல்லை, நுணுக்கமாக படிக்கணும். அகைன் 2 மேத்ஸ் ஃபாலோவிங், கூற்று காரணம் வந்துருச்சு, ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு, இணை கொஸ்டின். இதுதான் நம்ம சுபாலன். இதை தான் நான் எதிர்பார்க்குறேன். கொஸ்டின் கொடுத்தா குவாலிட்டியாக கொடுக்கணும். அவங்ககிட்ட வாங்குற அமௌண்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த 599 வெறும் 599 நம்ம கொடுக்குறோம்ல, அந்த இதுக்கு அவனுக்கு 10,000 கொடுக்குற மாதிரி அவனுக்கு கொடுத்துடணுங்கிற ஒரே விஷயத்தை வச்சு தான் நாங்கள் கொஸ்டின்ஸை இரவும் பகலாக எடுத்துகிட்டு இருக்கோம். அவன் சொல்லணும், நான் இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டு அவன் போஸ்டிங் ஆர்டர் கட்டாயம் அவங்க சத்தியமாக அவங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்க. டாப் ரேங்க் பேட்ச்லேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எத்தனை வந்திருக்குன்னு சொல்லி நானே தனியாக வீடியோ போடுறேன். இது சத்தியம், கட்டாயமாக நடக்கும். ரைட் அடக்கண்ணா, பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. இது என்னடா, முகவுரை தொடர்பான கூற்றுகளில் எவை சரியானவைன்னு கேட்குறாங்க. முகவுரை சட்டமன்றத்திற்கு அதிகாரத்தின் ஆதாரமாகவோ சட்டமன்றத்தின் அதிகாரமும் தடையாகவோ இல்லை. இது நியாயப்படுத்த முடியாது, அதாவது அதன் விதிகள் நீதிமன்றங்களில் செயல்படுத்த முடியாதவை அப்படின்னு கொடுக்குறாங்க. ரைட் அடக்கண்ணா, எப்பேற்பட்ட கொஸ்டின்ஸ் ஓகே தானே, ஸ்ட்ரக் ஆகுது அடக்கண்ணா, கரெக்டாக தான் ஓடுதுல. 1 செகண்ட். கரெக்டாக தானே ஓடுது, கிளியரா? ஓகே கிளியராக தான் டக்குன்னு இருக்கு. அது வேற கரெக்டாக நேரம் கட்ட நேரத்தில் ஃபைன். அப்போ என்ன சார், எனக்கு இதெல்லாம் தெரியல சார், நான் மேக்ஸிமம் கூற்றும் காரணம் சரி 2ம் கரெக்டுன்னு போட்டுட்டு வந்துகிட்டே இருங்க. இது என்னோட டெக்னிக், நான் ஃபாலோ பண்ணக்கூடிய டெக்னிக். சரி, என் நேரத்துக்கு அப்படி இல்லைன்னா நான் என்ன சார் பண்ணுறது, என்ன செய்ய? 6வது அட்டவணை கத்தி சொன்னேன், டே ஏடிஎம் ஸ்கொயர்டா, அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் அப்படிங்கிற வார்த்தைடா. இதுல எங்கடா மணிப்பூர் வந்தது, ஞாபகம் இருக்கா? வைவால 1000 டைம் கேட்டாச்சு. ரைட் அடக்கண்ணா, மறந்துடாதீங்க. ஏடிஎம் ஸ்கொயர்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. ரைட்டா, சோர்ஸ் அப்படிங்கிறதும் இதுலயே இருக்கும். ரைட்டா, அடுத்த பாயிண்ட், அவசர கால விதிகள் எந்த பிரிவில் உள்ளன? நமக்கே தெரியும், ஸ்டேட் எமர்ஜென்சி, சென்ட்ரல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. ரைட் அடக்கண்ணா, 56, 52 ஸ்டேட், இது சென்ட்ரல் 1, 2 மட்டும்தான். 68 கிடையாது. 68 என்னடா கண்ணா, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை நம்ம ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது அமெண்ட்மெண்ட்னு கொடுப்பாங்க. அமெண்ட்மெண்ட்னா சிஏஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அமெண்ட்மெண்ட் என்ன சார் அப்படின்னா, சட்ட திருத்தம் தொடர்பான விதிகள். ரைட்டா, ஸோ 368. அதே மாதிரி 370 யார் எழுத மாட்டாரு, ஐயா அம்பேத்கர் என்னை விட்டுருங்கன்னு சொன்னார், அது பேர கோபாலசாமி எழுதுறாரு, ஞாபகம் இருக்கா? அவ்வளவுதான்டா. அடுத்த கொஸ்டின் வாங்க. ஏங்க இது சும்மா எக்ஸ்பிளனேஷன் மாதிரி, என்னடாங்கன்னா கொஸ்டின்ஸ் எப்படி குவாலிட்டியா இருக்குன்னு. 7வது அட்டவணையின் கீழ் உள்ள பட்டியலை பொறுத்தவரை பின்வருவனவற்றுள் அறிக்கைகளை கவனியுங்கள். என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு பாருங்க, சும்மா ரீட் பண்ணுங்க. வாங்கடாக்கண்ணா, என்ன கொடுத்துருக்காங்க? குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்ற பின்னர் பட்டியலில் மாநில வாரியாக ஒரு விவகாரத்தில் இயற்றப்பட்ட சட்டம் அதே விவகாரத்தில் நாடாளுமன்றம் இயற்றிய சட்டத்தை விட மேலோங்கி நிற்கிறது. ரைட்டா, அடுத்த பாயிண்ட், 42 பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை குறைக்க வழிவகுத்தது. 1 கரெக்ட். பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளை குறைக்க வழிவகுத்ததா? நல்லா ஞாபகம் இருக்கா? மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வி, வளங்கள், எடைகள், அளவீடுகள், விலங்குகள், அதுல இருக்கு, ஞாபகம் இருக்கா? அது எல்லாத்தையும் எதுக்கு மாட்டுச்சு? பொதுப்பட்டியல். ஸோ 2 1 தான் தப்பு. அப்போ 1 எங்கடா கண்ணா போச்சு? 1 மட்டும் தான் கரெக்ட். ரைட் அடக்கண்ணா, ஸோ நோட் பண்ணி எது சரியானவைன்னு கேட்குறாங்கல்ல, கரெக்ட், 1 மட்டும் தான். ஓகேடா கண்ணா, ஃபைன். ஏன்னா கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க, எது கரெக்ட் எது தப்புங்கிறத ரீட் பண்ணணும். அடுத்த முகவரியில் மதச்சார்பற்ற 76, 42, 76, 42 எத்தனை நாட்டி சொல்லியாச்சு? 76 10th ஸ்டாண்டர்ட் புக்ல தான். ரைட்டடா கண்ணா, அடுத்த பாயிண்ட் வாங்கடா கண்ணா. அடுத்து, இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், என்ன சார் இவ்வளவு பெருசா இருக்கு கொஸ்டின்லாம் பாத்தீங்களா? சும்மா கிடையாதுடா. 1 2 3 4 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. 4 ஸ்டேட்மெண்ட்டையும் புரிஞ்சு படிச்சா, யாரு புரிஞ்சு படிச்சிருக்கானோ அவன் தான் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும். மேபி பிடிச்சிருந்தா 72085949 இந்த நம்பர் கால் பண்ணி இமிடியேட்டா சீட்ஸை பிளாக் பண்ணிக்கோங்க. 3 டெஸ்ட் தான்டா முடிஞ்சிருக்கு, கடகட நீங்க ஜாயின் பண்ணுங்க. 30 டெஸ்ட் இருக்கு, கொஸ்டின்ஸ் உங்களுக்கே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. நான் திருப்பி சொல்றேன், மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் நல்லா சொல்லணும்னா, இது அந்த ஒரு மொபைல் ரீசார்ஜோட கம்மியாக தான் நம்ம வச்சிருக்கோம். அப்படிங்கிறப்போ கொஸ்டின்ஸ் நான் இதை ஏன் ஷோ பண்ணி காட்டுறேன்னா, குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் பி டிஃபர் ஃப்ரம் அதர்ஸ். மற்ற இடத்த விட குவாலிட்டி கூட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த சோர்ஸ் எங்கெங்க இருக்குன்னு நான் சேர்த்தே சொல்லிடுவோம். சரியாடா கண்ணா, யூஸ் பண்ணிக்கோ. என்னடா கண்ணா, சமயச்சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்னங்க இருக்குன்னா, அனைத்து மதங்களையும் காக்கின்றது. கரெக்ட். எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. கரெக்ட். சமயச்சார்பற்ற என்ன சொல்ல, அரசியலமைப்பின் அடிப்படை ஆகும். அப்படியாடா கண்ணா, சரி, அடிப்படை தான். அரசு அனைத்தரவையும் புறக்கணிக்கிறது கிடையவே கிடையாது. ஒண்ணு ஏற்றுக்கொள்கிறது, எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொள்ளி. பார்த்துருக்கீங்களா? சிஎம்லாம் இருக்காங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் போவாங்க, கிறிஸ்மஸ் போவாங்க, தீபாவளி பண்டிகை கொண்டாடுவாங்க, பொங்கல் பண்டிகை கொண்டாடுவாங்க, அகைன் நம்மளுடைய அது பேர் பக்ரீத் கொண்டாடுவாங்க, ரம்ஜான் இது எல்லாமே இருக்கும். ரைட்டா? ஸோ 1 2 3 கரெக்ட். எங்கடா கண்ணா 1 4 மட்டும்தான் தப்பா இருக்கு. ஓகே, ஃபைன். இதெல்லாம் கரெக்டா தெளிவா புரிஞ்சாதான் அடிக்க முடியும். சரியாடா கண்ணா? அடுத்து 15வது கேள்வி. வாடா கண்ணா, முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்யும். இது பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காதான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னடா கண்ணா, பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து, சரி,
இது வகுப்பாதத்திற்கு ஆத்தாடி ஆத்தா வகுப்புவாதத்திற்கு இடஒலிக்குமா? இந்தியா வகுப்புவாதத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த கலர் நீங்க பாத்துக்கோங்க. வகுப்புவாதம்னா நான் தான் பெரிய ஜாதி, நான் தான் சின்ன ஜாதி, அவன் இந்த ஜாதி அதுதான் வகுப்புவாதம். கிடையவே கிடையாது. அது தூர விட்டுருங்க. சரியாடா கண்ணா? அது சாதியவாதத்துக்கு இடமளிக்காது. ஓகே ஃபைன் 1 and 3 1 and 3 சரியாடா கண்ணா? அடுத்த பாயிண்ட் வாங்க 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 நெக்ஸ்ட் அரசியலமைப்பின் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? முன்னுரையை கொண்டிருந்தது. முதலில் இது முன்னுரையை கொண்டிருந்தது. சுமார் 470 சரத்துகள் 25 பகுதி அவருக்கு மட்டும் அட்டவணை 12கள் இருந்தது. ஓகே சரி ரைட்டு. அடுத்த பாயிண்ட் வாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்திருக்கிறாங்க பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பில் இறுக்கமானதோ அல்லது நெகிழ்வானதோ ஆனால் இரண்டின் தொகுப்பாகும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. சரி ஓகே. அடுத்த பாயிண்ட் என்னடா கண்ணா? சில விதிகளை நாடாளுமன்றத்தில் எளிய பெரும்பான்மை சாதாரண சட்டமன்றம் மூலம் குறிப்பிடத்தக்க இந்த திருத்தங்கள் 368 கீழ் வராது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம 368 என்னடா கண்ணா நம்ம பார்த்திருக்கோம்? கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன கண்ணா நம்ம பார்த்திருக்கோம்? கரெக்டா சொல்லுங்க. கிளியரான ஸ்டேட்மெண்ட். கரெக்டா இது 368 திருத்தம் இது வரும் ரைட்டா? ஆனா இதுல என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் என்னடா கண்ணா கொடுத்திருக்காங்க? முன்னுரையை கொண்டுள்ளது. முன்னுரையில் 470 நம்ம ஞாபகம் இருக்கா? நம்ம பார்த்தோமையா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எத்தனை சரத்துகள் இருக்குன்னு பார்த்தோம். எத்தனை அட்டவணைகள் இருக்கு? 8 அட்டவணைகள் தான் இருந்தது. இங்க 12 கொடுத்தாங்க. இங்கே தப்பு. சரியாடா கண்ணா? ஃபைன். அப்ப 1 தப்பு, 2 3 கரெக்ட். அப்புறம் என்னடா கண்ணா? சோ 2 3 சரி. அடுத்த பாயிண்ட் என்னடா கண்ணா கொடுத்திருக்காங்க? வாங்க வாங்க இந்திய 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள்? எப்பப்பப்பப்ப எத்தனை டைம் கேட்டாச்சு? 22 மொழிகளை கொண்டது. ஓகேடா கண்ணா? 22 அவ்வளவுதான். இங்க பாருங்களா கொஸ்டின்ஸ். அடுத்த கொஸ்டின்ஸ் வாங்கடா கண்ணா. எந்த ஒரு கொஸ்டினுமே எப்படி நான் பேட்டர்ன் ஃபிட் பண்ணிருக்கேன்னா 3ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் 1 and 2 3 எந்த இணை கரெக்ட் இப்படி ஃபிட் பண்ணிட்டு ஒரு கொஸ்டின் ஒன் லைனர் கொஸ்டின். ஒன் லைனர்லாம் இப்பெல்லாம் படிக்க முடியாதுடா கண்ணா. புக்கை தாண்டி நம்ம வெளியிலையும் படிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். சரியா? ஃபைன். பாருங்கடா கண்ணா. இந்தியாவில் மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களை உருவாக்க தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? எங்க அப்பா மொரட்டு கேள்வி வந்துருச்சுடா. என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. அரசியலமைப்பு சட்டம் புதிய மாநிலங்களையும் புதிய யூனியன் பிரதேசம் உருவாக்க நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே அதிகாரம் அளிக்கிறது. கரெக்ட் தான். அடுத்து அத்தகைய மசோதா அறிமுகப்படுத்தும் குடியரசுத் தலைவர் மாநில குறிப்பிட்ட காலத்திற்கு அதன் கருத்துக்களை தெரியும். ஆமா கரெக்ட் தான். இப்படிதானே தெலுங்கானா பிரிச்சாங்க. இப்படிதானே இப்ப லாஸ்டா அந்த அந்த இந்த மாநிலம் அது பேர் என்னடாக்கன்னா ஒரு நல்ல பேரு அந்த கேரள மாநில பேர் மாத்தினாங்க. அதுக்கு தெரிவிச்சாங்க. ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி புதிய மாநிலங்களை அமைப்பதற்கான மசோதாவை மாநில சட்டமன்றம் ஒப்புதல் அளிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. அப்போ 1 2 மட்டும் தான் கரெக்ட். ரைட்டா? அது நாடாளுமன்றம் தான் பேசுது. எதுக்கு சட்டமன்றத்தை உள்ள கொண்டு வராங்க? அவ்வளவுதான். அடுத்து பாருங்க. இங்க பாருங்க கொஸ்டினை பாருங்க. எல்லாம் 4 நாளா இருக்கும். 368 1000 வைவா கேட்டாச்சு. என்னடா கண்ணா? திருத்தம் 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 அரசியலமைப்பு சட்ட திருத்தம். என்னடா கண்ணா எங்கடா போச்சு? which means A. அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. சூப்பரே. அவ்வளவுதான். கொஸ்டின்ஸ் பாத்தீங்களா? குவாலிட்டி நீங்க தான் பார்க்கணும். ரைட்டா? ஸோ 20 ஸ்டேட்மெண்ட் 1 2 ஸ்டேட்மெண்ட்லாம் நாங்கள் வைக்கிறத பழக்கமே கிடையாதுடா பசங்களுக்கு. டிஎன்பிஎஸ்சியில் 1 2 தான் சார் வைப்பாங்க. ஆமாம் டிஎன்பிஎஸ்சியில் 1 2 தான் வைப்பாங்க. நாங்கள் அப்படிலாம் இல்லை. நாங்கள் அதாவது பாகுபாடு காட்டாமல் நாங்கள் நிறையா கொடுப்போம். அதுதான் அள்ளி கொடுத்துருவோம். அந்த விஜய் சேதுபதி சொல்லணும் என்னடா அள்ளிட்டு கிள்ளி வருஷம்னா அள்ளிடும். நாங்கள் எப்பவுமே அள்ளிட்டு கொடுக்கறது தான் பழக்கம். சரியாடா கண்ணா? ஃபைன். இந்திய அரசியலமைப்பு கொடுத்த கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. வாடா பகுதியளவு கடினமானதும் பகுதியளவு நெகிழ்வானதாகவும் இருக்கும். சரி ஓகே. அமெரிக்க ஐக்கிய அரசியலமைப்புகளின் ராசியத்தின் சட்டங்களால் உள்வாங்கப்பட்டுள்ளது. சரி ஓகே. நிறைய விஷயங்கள் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி குடியரசுத் தலைவர் தேர்தல் இந்த மாதிரி பிரசிடென்ட் ரிலேட்டடா உச்சநீதிமன்ற நீதிபதி ரிலேட்டடா எல்லாமே அங்கிருந்து எடுத்திருப்பாங்க. ஓகே. நீதித்துறை சுதந்திரத்தை அங்கீகரிக்கவில்லையா? சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறைன்னு சொல்லி 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. என்னடாக்கன்னா லெஜிஸ்லேட்டிவ்னு ஒன்று கொடுப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒன்று சொல்லுவாங்க, அண்ட் தென் விச் மீன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லக்கூடிய ஜுடிஷியரின்னு ஒன்று தனியாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ரைட்டடாக்கன்னா இது தப்பு. அப்போ 3 என்ன கேட்குறாங்க? சரியான 3 எதுலலாம் வராதுன்னு மட்டும் பாருங்க. இதில் வரல, வேற இதில் வரல. அப்போ என்னடாக்கன்னா 1 2 4 இருக்கணும், இது 1 4 இருக்கணும். அதே அவசர கால ஏற்பாடு கொண்டு வந்துள்ளது. அப்போ 1 2 4 கரெக்டாடாக்கன்னா இப்படிதான் நீங்க படிக்கணும். சரிடா கண்ணா? ஒரு கொஸ்டினை அப்ரோச் பண்ற விதத்தை கொஞ்சம் மாத்துங்க. ஸ்டைலா மாத்திக்கோங்க. ஓகேடா கண்ணா? ஃபைன். நெக்ஸ்ட் வாங்கடா கண்ணா. அடுத்த கொஸ்டின் வாங்க. 21 1946ஆம் ஆண்டு அரசியலமைப்பின் தற்காலிக தலைவர்னு சொல்லி தான் நம்ம பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்காடா கண்ணா? தற்காலிக டெம்பரரி யாருடா கண்ணா? யாருன்னு சொல்லுங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்கல்ல சச்சிதானந்த சின்ஹா அப்படின்னு சொல்லி கிருபாலினி அவர்கள் தேர்வு பண்ணிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? ஆனா அது எந்த நடைமுறைன்னு சொல்லி ஸ்கூல் புக்ல கிடையாது. அதுதான் பிரெஞ்சு நடைமுறை. சூப்பரான பாயிண்ட். இதெல்லாம் அவுட் சோர்ஸ்ல இருக்கும். ரைட்டடா கண்ணா? முந்தி புக்ல கொடுத்துருந்தாங்க பழைய 10th ஸ்டாண்டர்ட் புக்ல. இப்பெல்லாம் அதெல்லாம் கொடுக்கல. ஓகே. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் வாடா நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம். நம்ம 2 பேர் சேர்ந்து உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமா ஆஸ்திரேலியாவில் உட்காந்துன்னு நான் அன்னைக்கு தான் நான் சொன்னேன். ஹோம்ஒர்க் வேற எழுத சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அதுதான் கூட்டம் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. பாத்தீங்களா?
கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்ததை ஒரே ஒரு ரீஅனலைஸ் பண்ணுவோமா? சும்மா ஒரே ஒரு ஒன் லைனர் கொஸ்டின்ஸ் அவுட் சோர்ஸ்ல இருந்து கேட்டிருக்கோம். ஸ்டேட்மெண்ட்ல 4 ஸ்டேட்மெண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்லயே 3 ஸ்டேட்மெண்ட் 4 வச்சு கொடுத்துருக்காங்க. இதுல அதே மாதிரி 4 சென்டென்ஸ் வச்சு கொடுத்து எடுக்கிறாங்க. அகைன் இங்க என்னடா கணக்கு கொடுத்துறாங்க, இது ஒன் லைனர். திருப்பி இதுல எது வராது எது சரியாகாதுன்னு கேட்குறாங்க. அகைன் இதே இதுல 3-4 ஸ்டேட்மெண்ட், அதுல 3 ஸ்டேட்மெண்ட் போடுகிறது. இதுல அகைன் 4 ஸ்டேட்மெண்ட். சரியான கொஸ்டின்டா, வாட் ஆர் கொஸ்டின்ஸ் எப்படி எடுத்திருக்கோம் பாத்தீங்களாடா கண்ணா? ஸோ இதுதான் நம்ம சுபா லேர்னிங்ஸ். சும்மா கிடையாதுடா கண்ணா, அதுக்கேற்ற உழைப்பு இருக்கு, அதுக்கேற்ற இது இருக்கு. சரியாடா கண்ணா? அடுத்த பாயிண்ட் வாங்க 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 வாங்க. இதெல்லாம் சும்மா போற போக்குலாம் அடிக்க முடியாது. தெளிவா யாரு படிச்சிருக்கானோ அவன் அடிக்க முடியும். வாடா கண்ணா. என்னடா கண்ணா, அதிகாரப்பூர்வ மொழியை பத்தி அச்சோ எனக்கு தெரியலையே சார், என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி வெயிட் பண்ணுங்க, நானே சொல்லி தரேன். சரி தெரியலன்னா பேனிக் ஆகணும். சரி எலெக்ஷன் பத்தி என்னடா 324 இருந்து 329 இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல. 2 எங்கெல்லாம் இருக்கு அவ்வளவுதான். அச்சோ சாரி சாரி சார், 2 இந்த 2ல இருக்கு. அப்போ ஒன்னாவதும் ரெண்டாவதும் 4வதும் வராது. மீதி இருக்கிறதுல ஏதோ ஒண்ணுதான். ரைட்டாடா கண்ணா? அதுல ஏதாவது ஒண்ணு தெரியுதா பாருங்க. தீர்ப்பாயங்கள் யூனியன் பிரதேசங்கள் 239 இருந்து 242 தான். 2 4 எங்கடா கண்ணா? அப்ப இங்கதான், which means ஆன்சர் சி. முடிஞ்சு. ஏதாவது 2 தெரிஞ்சா போதும்டா கண்ணா. ஆர்டிகல்ஸ்ல ஏதாவது 2 தெரிஞ்சா போதுமானது. ஓகே ஃபைன், அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் வாங்கடா கண்ணா. இது வந்து நான் பேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தனியா எடுத்து கொடுத்துறேன். உங்க பேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் ஒரு 4 பெண்டிங் இருக்கு. பேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னலாம் இருக்குன்னா, இந்த பார்ட் வச்சிருக்கு, கமிட்டி குழுக்கள் பத்தி இருக்கு 2, 3வது வந்துட்டு குழுக்கள் பத்தி இருக்கு, கேசஸ் நடத்திட்டேன், ஹோம்ஒர்க் கொடுத்துட்டேன், பார்ட் பத்தி கொடுத்தாச்சு, கமிட்டி பத்தி குழுக்கள் ஒன்று இருக்கு. அண்ட் தென் எந்தெந்த மாநிலங்கள் எந்தெந்த ஆண்டு உருவாச்சு இதை மட்டும் எனக்கு ஞாபகம் மட்டும் பார்த்துங்க, நான் உங்களுக்கு எடுத்துறேன். சரி, இது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, அதை மட்டும் நான் எடுத்து கொடுத்துறேன். ரைட்டடா கண்ணா? சரி வாடா கண்ணா. இதுல எத்தனை இணைகள் சார் சரியா இருக்குன்னு கேட்குறாங்க. மெட்ராஸ் என்னடா கண்ணா, மெட்ராஸ் கொடுத்துருக்காங்க, டெல்லி கொடுத்துருக்காங்க. அப்படியே கொஸ்டின்ஸை பாருங்கடா கண்ணா. மெட்ராஸ் கொடுத்துருக்காங்க, டெல்லி கொடுத்துருக்காங்க, ஹைதராபாத் கொடுத்துருக்காங்க, அந்தமான் கொடுத்துருக்காங்க. 2 பேர் கரெக்டா இருக்கும். இதுல பார்ட் ஏல என்னென்னது, பி சி டி, அதாவது சுதந்திரம் அடைகிறப்போ 1950 ஒவ்வொன்றும் தனித்தனியா பிரிச்சிருந்தாங்க மாகாணங்கள். அதை நான் உங்களுக்கு சொல்றேன் தனித்தனியா. அதுல என்னென்ன வரும் தெரிஞ்சாதான் இது பண்ண முடியும். மொத்தம் 2 பேர். ஓகே, அடுத்த பாயிண்ட். இந்த குழு, அதான் நான் சொன்னேன்ல குழுக்கள், இது நான் வேணா எக்ஸ்பிளைன் பண்ணவா? நீங்க உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. உச்சநீதிமன்ற சிறப்பு குழு, இதுல என்ன கேக்குறாங்கன்னா, தவறாக பொருந்த கொஸ்டினை ரீட் பண்ணணுன்றாங்கன்னா எது தப்பா இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகேடா கண்ணா? சோ அதை மட்டும் நீங்க பாருங்க, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, எது தப்பா இருக்கு. உச்சநீதிமன்ற சிறப்பு குழு எஸ்கே தாரா. எஸ்கே தார் நம்ம எங்கடா கண்ணா பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? எஸ், மொழிகள் ரிலேட்டடா, மொழிவாரி மாகாணங்கள் ரிலேட்டடா பிரிக்கிறதுக்காக எஸ்கே தார் பணிக்கர் தலைமையில குழு போட்டு மாகாணங்களை மொழிகள் வாரியா பிரிச்சிருங்க அப்படின்னு சொன்னார்ல, அதுதான் எஸ்கே தார். ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஞாபகம் இல்லைன்னா ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரியாடா கண்ணா? ஃபைன். யாரடா கண்ணா? இந்த இருக்கு. அப்ப இது என்னது, எஸ்கே தார் எங்க இருக்கு, எங்க போச்சு, காணும். இது தப்பு. ஃபைன். அலுவலக விதிகள் குழு, அலுவலக விதிகள் குழு அப்படின்னா பிசினஸ் கமிட்டின்னு சொல்லுவாங்க. ரைட்டடா கண்ணா? அதோ சாரி, பிசினஸ் கமிட்டி. அது யார் போட்டிருப்பாங்க அப்படின்னா கே முன்சி தலைமையில. இதுவும் தப்பா தான் இருக்கு. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயருங்கிறது மொழிவாரி மாகாணங்கள் அவர் தான் பிரிச்சு இங்க பிரிச்சிருப்பார், லிங்குஸ்டிக் கமிட்டி. ரைட்டா? லாஸ்டா இருக்கிறது குடியுரிமைக்கான சிறப்பு குழு வரதாச்சாரி, அது கரெக்ட். ஸோ 4 மட்டும் தான் கரெக்ட். அப்போ 1 2 3மே தப்பு தான். 3மே தப்பு. இந்த கமிட்டி ரிலேட்டடா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரியாடா கண்ணா? ஃபைன். அடுத்த பாயிண்ட். அடுத்து 26. டாக்டர் B.R. அம்பேத்கர் அரசியலமைப்பின் கருத்தில் கொள்கை எத்தனை ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 1 2லாம் இல்லைங்க, குவாலிட்டி பாருங்க. கொஸ்டின் குவாலிட்டியை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. B.R. அம்பேத்கர் இறுதி வரையறை அரசியலமைப்பின் நவம்பர் 4 1948ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினார். சரி ஓகே. அடுத்த பாயிண்ட் என்னடா கண்ணா கொடுத்துருக்காங்க, 2 வாசிப்புகளுக்கு பிறகு அரசியலமைப்பின் மீதான தீர்மானது 26-43 நிறைவேற்ற அறிவிக்கிறது, அதன் சபை தலைவர் உறுப்பினர்களின் கையொப்பங்களை பெற்றது. 2 கரெக்ட். சரிடா கண்ணா? ஸோ 2 கரெக்ட். அடுத்து என்ன கேட்குறாங்க, சட்டமன்றத்தில் 299 உறுப்பினர்கள் அரசியலமைப்பில் கையெழுத்திட்டனால நம்ம எத்தனை பேர் பார்த்தோம், எத்தனை பேர் பார்த்தோம், 389 பேர் இருக்கிறாங்க. ஞாபகம் இருக்கா? இது தப்பு. அப்ப என்னடா கண்ணா, என்ன கேட்குறாங்க, தவறானது என்னன்னு கேட்குறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா கண்ணா, தவறானது என்னன்னு கேட்குறாங்க. நீங்களே சொல்லிடலாம். என்னடா கண்ணா ஆன்சரு, நீங்களே சொல்லிடலாம். ஆன்சர் பண்ணிருங்க. ஆன்சருடா 290 எத்தனை உறுப்பினர்கள், இது ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லயே பார்த்துருக்கோம். எத்தனை உறுப்பினர்கள், இது தப்பு. 3 வந்து தப்பு. கரெக்டா கண்ணா? 2 அச்சோ இக்கோ பாரு, 2 வாசிப்புகளுக்கு பிறகா எத்தனை வாசிப்பு நடந்தது சார்? 12 டைம் கூட்டிருந்தாங்க சார். எத்தனை தொகுதிகளை பிரிச்சிருக்கோம்? 12 டைம். அப்ப இதுவும் தப்பு தானே? அப்ப 2 and 3 தான் தப்பு. ரைட்டா கண்ணா? தொகுதிகளா பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரைட்டா? அடுத்த பாயிண்ட் வாடா கண்ணா.
இதெல்லாம் முரட்டு கேள்வி. மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் எப்படி குடுத்துருக்காங்க பாருங்களேன். டிஎன்பிசில அவ்வளோ முக்கியமான கொஸ்டின்ஸ். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1935 என்ன கொடுக்குது? மாகாணங்கள்ல சுயாட்சி. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். போங்க நீங்க வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் உள்ள வராங்க. அதுக்கு முன்னாடி வரை ஜஸ்டிஸ் பார்ட்டியை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. தெரியும்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்து இந்திய கவுன்சில் சட்டம் 1909 டே கிளாஸ்லயே சொல்லியிருக்கோம். டே முஸ்லீம்களுக்குன்னு தனி தொகுதிடா. விண்டோ மார்லி ஞாபகம் இருக்கா? விண்டோ மார்லி எங்கடா கண்ணா? 3, 5 இருக்கா? அவ்வளவுதான். இதை தவிர வேற எதுவும் இல்லை. 3, 5 இந்த இருக்கு சார். தூர போட்டுருங்க. இதுக்கு மேல நமக்கு எதுவுமே வேணாம். என்னடா 19, 19 2 19 இருக்கு. அப்ப இரட்டை ஆட்சி முறை. ரைட்டடா கண்ணா? அடுத்து 1858 கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு மாற்றம். தெரியும்ல அந்த மகாராணியார் பேசுறது. ஓகே. 1956ல எத்தனை மாநிலங்கள் எத்தனை? ஏன்னா அப்பதான் அவங்க கமிட்டிலாம் போட்டு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரம், தெலுங்கானாலாம் அப்ப கிடையாது. மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஒவ்வொன்னா ஒன்று உருவாக்குனாங்க. மொத்தம் 14 மாநிலங்கள், 6 யூனியன் பிரதேசங்கள். ஓகே. 14/6 ரைட்டடா கண்ணா? அது தெரிஞ்சிருக்கணும். இது ஃபேக்சுவல் டேட்டா. தெரிஞ்சாலும் அடிக்க முடியும். 12th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. ரைட்டா? அடுத்து ஜேவிபி கமிட்டில பின்வருவனவற்றில் எது தப்பா இருக்குன்னு கேக்குறாங்க. ரைட்டடா கண்ணா? ஜேவிபினா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் ஞாபகம் இருக்கா? வல்லபாய் பட்டேல் அவங்களுடைய கமிட்டி. சர்தார் வல்லபாய் பட்டேல் குழு உறுப்பினரா இருந்தார். ஆமா இருந்தாரு. மாநிலங்கள் மறுசீரமைப்பிற்கு அடிப்படை மொழிவாரி கொள்கையை நிராகரித்தது. ஆமா ஜேவிபி கமிட்டி நிராகரிக்க தான் செஞ்சுச்சு. ரைட்டடா கண்ணா? அடுத்து தார் குழுவின் பரிந்துரைகளை 1948 இந்திய தேசிய காங்கிரஸ் ஆமா நியமிச்சாங்க. எஸ்கே தார் தலைமையில கமிட்டி. இந்த குழுவுக்கு தலைவர் நேரு தான் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆள விட்றா சாமி என்னைய விட்டுருங்க. இந்த கமிட்டிக்கு நானே வரல. அங்க ராஜேந்திர பிரசாத் யாராச்சும் இருப்பாங்க. அவங்கள போய் கூட்டிட்டு போங்க. என்னைய விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி போயிட்டாரு. ரைட்டா? ஸோ அதனால நேரு வைக்கல. அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே. அடுத்த பாயிண்ட். வாங்க வாங்க வாங்கடா கண்ணா. அடுத்து இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முந்தி ஒரு இடத்துல நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அதாவது இந்த கமிட்டி வந்து இயர்ஸ் இருக்குல்ல, அந்த இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த இயர்ஸ்ல என்னென்னலாம் இஷ்யூஸ்லாம் வந்ததுங்கிறத தான் கேட்பாங்க. ஓகே. பாருங்க. கேரளா எப்போ உருவாச்சு அப்படின்னா 1956. தமிழ்நாடு எப்போ உருவாச்சோ அப்பயே உருவாயிருச்சு. ரைட்டா? அடுத்து நாகாலாந்து என்ன சார் இப்ப கேரளம் அது பேர் மாற்றம். நாகாலாந்து அப்படின்னா 63. ரைட்டா? இதை கூட விட்டுருங்க. இதை நான் சொல்லல. அடுத்து மகாராஷ்டிரா டிக்கெட் எவ்வளோடா? 60 ரூபா. ஞாபகம் இருக்கா? ஹரியானா கரியர் 6 துண்டா வெட்டி வெட்டி வீசுங்க. ஞாபகம் இருக்கா? 66. இதுதான் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட். நான் ஆல்ரெடி நான் முந்தைய சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இந்த மாநிலங்கள் பத்தி மட்டும் நான் தனியா பேட்ச்ல நடத்திடுறேன். ஓகே. அடுத்த பாயிண்ட். இது என்னடா கண்ணா? பின்வரும் சொத்து உரிமை போங்க சார். இதெல்லாம் ஒரு கேள்வியும் கொண்டு வந்துறாங்க. 12th இருக்கு, 10th இருக்கு, 6th இருக்கு, 7th இருக்கு, லட்சுமிகாந்த் புக்ல இருக்கு. போங்க சார். அடுத்த பாயிண்ட். வாடா கண்ணா. அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? இந்தியாவில் பிறப்பால் குடிமக்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் இருவரும் குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதி உடையவர்கள். சரி ஓகே. அமெரிக்காவில் பிறப்பால் குடிமகன் மட்டுமே ஒரு குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதி உடையவர். என்ன சார் ஒரு டிஃபரெண்டா இருக்கு? எங்கேயுமே நம்ம பார்க்காத மாதிரி ஒரு கொஸ்டின்ஸா இருக்கே சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கரெக்டா கண்ணா? மொத்தம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 பேருமே அப்படிதான். இந்தியால பிறப்பால் குடிமக்கள் கரெக்ட் தான். அமெரிக்கால பிறப்பால் குடிமகன் மட்டுமே ஒரு குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதி. இப்ப நம்ம இந்தியாக்காரெல்லாம் போய் அங்க போய் ட்ரம்ப் மாதிரி ஆக முடியாது. ரைட்டாடா கண்ணா? வாய்ப்பே கிடையாது. சரியா? அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் கொண்டு வரல. அது அந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே. அடுத்த பாயிண்ட். குடியுரிமை பெறுதல் எத்தனை வழி? இழத்தல் எத்தனை வழி? கத்தி கத்தி சொல்லியாச்சு. ஞாபகம் இருக்கா? நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லயே நம்ம பார்த்துட்டோம். எங்கடா கண்ணா? இங்க பாருங்க. எல்லா புக்லயும் இருக்கு. 12th பொலிட்டிக்கல்ல இருக்கு, 8th சிவிக்ஸ்ல, 10th சோசியல் இருக்கு, 6th 7th எடிஷன்ல இருக்கு. எல்லாத்துலயுமே இருக்கு. துரத்தல் மூலம் ஆமா, முடிவுக்கு வருதல் மூலம், பறித்தல் 1 2 3மே சரிதான். போ அவ்வளவுதான். அடுத்த பையன் என்னடா கண்ணா கொடுத்துருக்காங்க? வாங்க 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 வாங்கடா கண்ணா. தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். குடியுரிமை 5ல இருந்து 11 வரைக்கும். ஆமா கரெக்ட் தான். அடிப்படை உரிமை 12ல இருந்து 35 கரெக்ட் தான். எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. டிபிஎஸ்பி 36ல ஆமா கரெக்ட் தான். ஃபண்டமெண்டல் டியூட்டி 51ல ஏ ஞாபகம் இல்லையா? 51ல ஏ அதுதான் வராது. கரெக்டாடா கண்ணா? அவ்வளவுதான். எப்படி சூப்பரான கொஸ்டினா இருக்கா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. அடுத்து ஏங்க அப்பா என்னடா எப்பரா எழுதுனீங்க? 4 ஸ்டேட்மெண்டா இருக்கு. என்னடா இப்படி எடுத்திருக்கோம்? ஜம்முன்னு எடுத்திருக்கோம். எப்படி எழுதுனீங்கடா கண்ணா? ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சுத்துதா? பட் இப்படிதான் படிக்கணும். இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ல தான் நீங்க படிக்கணும். சரிடா கண்ணா? என்ன கொடுத்துருக்காங்க? இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் தொடர்பான பின்வருவனவற்றுள் எது தப்பு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நான் கேட்கலப்பு. அவங்க கேட்குறாங்க. என்னாச்சு இது திருப்பி? என்னடா ஆச்சு? இருங்கடா கண்ணா வரேன். என்னடா இந்த பேஜ் cannot be rendered. What happened? அது என்னடா கண்ணா கொஸ்டின்? அதை மட்டும் லைட்டா செக் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ்? அதை செக் பண்ணிக்கோங்க. அது ஏதோ காட்டுது. ஓகே சரி ஃபைன். வாங்கடா கண்ணா.
எந்த சட்டத்துல உத்தராஞ்சல் நான் பேர் மாத்திரம் சொல்லியிருக்கேன் 2006 இதை நான் நடத்துறேன். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை நடத்தல, நான் நடத்துறேன். உத்தராஞ்சல் பெயர் மாற்று சட்டம் 2006. சரியாடா கண்ணா? அடுத்த பாயிண்ட் வாங்கடா கண்ணா. அடுத்து சரத்துகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் தொடர்பான சரத்துகளில் எவை சரியானவை? சூப்பரா கேட்டிருக்காங்க பாரு. சுதந்திர உரிமை 18ல இருந்து 22. என்னடா கண்ணா 18ல இருந்து 22 அப்படியாடா கண்ணா? 18ல இருந்து சமத்துவ உரிமை தான். அப்ப இது தப்பு ரைட்டா? 19ல இருந்து 29 30 தப்பு. 32 கரெக்ட். சுதந்திரம் இது ஒரு இணை மட்டும்தான். சரியாடா கண்ணா? அடுத்த கொஸ்டின் வாங்கடா. அடுத்த பாயிண்ட் டிபிஎஸ்பி வழிமுறைகள்ல எவை கூற்று சரியானது? 36ல இருந்து 51 அரசியலமைப்பு கொடுக்கப்படல. ஆமா. உருவாக்கிய இந்த சிந்தனையை ஸ்பானிஷா அயர்லாந்துன்னு எத்தனை வாட்டி நாங்க பாத்துட்டோம்? 2 தப்பு. என்னடா கண்ணா சரியான கூற்று என்ன கூடும்? அப்ப 2 வராது. அப்ப 2 எல்லாம் கட் பண்ணி விடுங்க. அப்போ 1 3 அரசு நேர்மையான அரசமைப்பின் ஆன்மாவாகும். அப்ப 1 3 கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லல, அம்பேத்கர் சொல்லிட்டு போயிருக்காரு. சரியாடா கண்ணா? அடுத்த பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் 1 குடியரசுத் தலைவர் 305 அவசரகால பிரகடனத்தை வெளியிடும் போது பிரிவு 19 20 21 அளிக்கப்பட்ட. நோ 19 எல்லாம் போகாது. 20 மற்றும் 21 மட்டும்தான். அப்போ ஒன்னே தப்பு தான். சரி அடுத்த ஸ்டேட்மெண்ட் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்ட உத்தரவு பிற அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்தலாம். இந்த உத்தரவுகளை நாடாளுமன்றம் அங்கீகரிக்க வேண்டியதில்லை. அப்ப என்னடா கண்ணா அர்த்தம்? சோ 2 மட்டும்தான். எங்கடா கண்ணா போச்சிருக்கு? இந்த 2 மட்டும். அது 1 தப்பு. 2 தானே அவர் கை வைக்க முடியும். 20 21 இது 10th ஸ்டாண்டர்ட் புக்லயே கொடுத்துருக்காங்க ரைட்டா? அடுத்து அம்பேத்கர் அரசியலமைப்பின் ஆன்மா போன குரூப் 4 கொஸ்டின். அவன் முக்கி பாலிட்டி அவுட் சோர்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு போனாங்க. இவங்க ஆன்மான்னு கேட்டு கவுத்தி விட்டுட்டாங்க. சரியாடா கண்ணா? சரி வாங்க அடுத்த பாயிண்ட் 24 பொறுத்துக்க மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங். எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கு பாத்தீங்களா? 40 பக்கம் இருக்குடா கண்ணா. 1 2லாம் இல்ல 40 பக்கம் இருக்கு. ஓகே அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். ஃபைல் போட்டு நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேடா கண்ணா? பிரிவு 24 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பணியமர்த்த கூடாது. 23 எங்கடா மனித கட்டாயம். அடுத்து 27 என்னடா கண்ணா? தீண்டாமை ஒழிப்பு. 28 17 தீண்டாமை ஒழிப்பு. 18 பட்டங்களை ஒழித்தல். அப்படிதான். இதுக்கு மேல என்ன தேவை? நீங்க ஆன்சர் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான்டா கண்ணா. அடுத்த பாயிண்ட் 51 7 நான் படிச்சு சொன்னேன். அடிப்படை கடமைகள்னு சொல்லி 51 7 பார்ட் 4 7 முடிச்சுட்டு போயிடாதீங்க நீங்க. ஆனா அதுக்கு மேல என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணுங்க. என்னன்னா ஏனா என்ன, பினா என்ன, சீனா என்ன, டினா என்னன்னு சொல்லி பண்ணேன். நான் அடுத்து ஃபர்தரா நெக்ஸ்ட் வீக்ல ஒரு நாள் ஒரு ஷார்ட்கட் கிளாஸ் தான் கொண்டு வரேன். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல ஷார்ட்கட்டா வச்சு நான் கொண்டு வரேன். சரியாடா கண்ணா? ஃபைன். இதுல எதெல்லாம் தப்பா இருக்குன்னு என்ன கேக்குறாங்கப்பா? எது சரியா பொருந்தி உள்ளதுன்னு கேக்குறாங்கப்பா. என்னதுப்பா சரியா பொருந்தும்? நீங்களே சொல்லுங்கடா. பண்பாட்டின் சிறப்பு பாரமிக்கங்களை போட்டுதல், பொது சொத்துக்களை பாதுகாக்க, ஐ ஷுட் ப்ரொடெக்ட் மை பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. இதே தப்பு ரைட்டடா கண்ணா? வனவிலங்குகளை பாதுகாத்தல். வனவிலங்குகளா? இயற்கை வளங்களை பாதுகாத்தல், அறிவியல். இந்த ஐஇஜி மாறி இருக்கு. அந்த சாரிடா இந்த ஐஇஜி இங்கே மாறி இருக்கு. அப்ப என்னடா கண்ணா? இப்போ பாரம்பரியத்தை போட்டி பாதுகாத்தல் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னடா கண்ணா? கல்ச்சர்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. என்னடா கண்ணா? கல்ச்சர்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு வச்சு கொடுத்துருக்கக்கூடிய கேள்விதான் இங்க நீங்க கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே மாத்தி போட்டுறாதீங்க. எஸ் எஃப் எஃப்னா என்ன சார்? பாரம்பரியம் மிக்கம்னா ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோட்டை ஞாபகம். இது நான் உங்களுக்கு கிளாஸ் நடத்துறேன். சரியாடா கண்ணா? நீங்க இதெல்லாம் எனக்கு மட்டும் டெக்ஸ்ட் மட்டும் இப்ப நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு பண்ணி விட்டுருங்க. அடுத்து 44 72ஆம் ஆண்டில் காங்கிரஸ் கட்சி சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியை அமைச்சது. சரி அமைச்சிட்டு போட்டோம். அடுத்து என்ன சொல்றாங்க? அரசியலமைப்பின் 8 அடிப்படையில இணைக்க பரிந்துரைத்தது. ஆமா. அரசியலமைப்பின் அடிப்படை கடமை கொடுத்து தனி பகுதியை சேர்க்க குழு பரிந்துரைத்ததா? என்ன டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க? என்னடா கண்ணா? அது என்னடா கண்ணா டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க? சர்தார் ஸ்வரன் கமிட்டி என்னடா கண்ணா கொடுத்துருக்காங்க? எது சரியான கூற்று? 72லாம் அமைக்கல. அவர் 78ல தான் அமைச்சிருப்பாங்க. எங்கடா கண்ணா இருக்கு? 2 3 அவ்வளவுதான். 2 3 மட்டும்தான். ஓகே மாத்தி கீத்தி போட்டுறாதீங்க. 73லாம் கிடையாதுடா கண்ணா. மாத்தி போட்டுறாதீங்க. 2 and 3 தான் கரெக்ட். 73ல அமைச்சிருப்பாங்க. இந்திரா காந்தி வந்ததுக்கு அப்புறம் தான் அமைச்சிருப்பாங்க. ஓகே அடுத்த பாயிண்ட் 45 நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் 4ல டிபிஎஸ்பில 4 ஆமா கொடுத்துருக்காங்க. இந்த கொள்கை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பு அம்சங்கள். சரி ஓகே அடுத்து என்னடா கண்ணா? இந்திய கிராண்ட் விலாஸ்டின் இது என்னடா கண்ணா? அரசியலமைப்பின் மனசாட்சி அப்படின்னா அதுதான் கரெக்ட் தான். அப்போ 3மே கரெக்ட். இதுல 4 வராது, 3 மட்டும் தான். 3மே கரெக்ட் தான். சரிடா கண்ணா? ஃபைன். அடுத்த கொஸ்டின் வாங்க. எந்த கொஸ்டினும் பாருங்க ஒன்லைனரே கிடையாது. அதுக்காக தான் நான் கொண்டு வரேன். என்னடா நடத்தலடா கண்ணா? சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன். கொஸ்டின்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஓகே அடுத்து சுதந்திர உரிமை குறித்து சரியான கூற்றை தேர்வு செய்வோம். என்னவா என்ன கொடுத்துருக்காங்க? பேச்சு கருத்து சுதந்திரத்துக்கான உரிமை இருக்கு. அமைதியான முறையில் ஆயுதம் ஏந்தால் கரெக்ட். இந்திய பகுதி மூலம் சுதந்திரமான உரிமை கரெக்ட். அகைன் இந்தியா எந்த பகுதியும் கரெக்ட். அப்ப 4மே கரெக்ட். தூர போடுங்க. அவ்வளவுதான். அடுத்து 47 எந்த வழக்கில் மைல்கல் தீர்ப்பை வழங்கியது? என்னடா கண்ணா எந்த வழக்குடா? இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் அரசு நெறிமுறை கோட்பாடுகளுக்கு இடையேயான சமநிலையின் அடிப்படை மூலம் நிறுவப்பட்டது.
ஆல்ரெடி நம்ம ஹோம்ஒர்க்ல பார்த்தோம் எங்கடா மில்லு வேலைக்கு போங்கடா 80 ரூபா கொடுத்து அந்த கேஸ் தான் இது. ஓகே ஃபைன். அடுத்த பாயிண்ட் வாடா 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 வாடா. அடுத்த பாயிண்ட் என்னடா கண்ணா பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானதுன்னு கேட்குறாங்க. வாங்க. நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. ஆமா கரெக்ட் தான். 1946 டிசம்பர் 9ல தான் நம்ம பார்த்தோம் தற்காலிக தலைவர் தேர்வு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துறோம். ஞாபகம் இருக்கா கண்ணா? தற்காலிக தலைவர் தேர்வு. அப்ப யாரடா முதல்ல இருந்தா தற்காலிக தலைவராக? ஆன்சர் பண்ணிருங்க. சச்சிதானந்த சின்ஹா. குறிக்கோள் தீர்மானம் அப்சல்யூட் ரிசொல்யூஷன் ஜவஹர்லால் நேருனுடைய குறிக்கோள் அடுத்த வருஷம் ஜனவரி 22 இந்த இருக்கு கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். முடிஞ்சு. அடுத்த பாயிண்ட் வாங்க 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 வாங்க. அடுத்து சரத்து 40 43 43B 46 47 48 யார் ஜெயிப்பா? அதுவும் காந்திய கொள்கை. அப்ப இங்கே தப்பாயிருச்சு. காரணம் இது என்னடா கண்ணா? காரணம் இது வந்து கூற்று தப்பு. காரணம் என்ன பண்றாங்க? டிபிஎஸ்பி 3 சித்தாந்தங்களா? அது கரெக்ட். கூற்று எங்கடா கண்ணா போச்சு? கூற்று தவறு, காரணம் சரி. அவ்வளவுதான் விஷயம். அதுதான் எனக்கான ஆன்சர். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் வாங்க. ஃபைன் ஃபைன் ஃபைன். which means 50. என்னடா இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்தின் கீழ் எப்படி இந்திய அரசியலமைப்பினுடைய எந்திய சரத்தின் கீழ் பகுதி 4 என்னடா கண்ணா கொடுத்துருக்காங்க? டிபிஎஸ்பியில் உள்ள விதிகள் நீதிமன்றத்தாலும் நிலைநாட்டப்படாது. 37. ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா சும்மா ஒரு கிளான்ஸ் தான் கண்ணா, பெரிய விஷயம் எதுவும் இல்லை. என்ன கிளான்ஸ்னா இந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத நீட்டாக சொல்கிறேன் பாருங்களேன். மேத்ஸ் ஃபாலோவிங் இருந்தது, ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் இருந்தது. இந்த 50 கொஸ்டின்ல 6லேருந்து 7 கொஸ்டின் தான் ஒன்லைனர். அதுக்கடுத்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் 1 2 3லாம் கிடையாது, 4 ஸ்டேட்மெண்ட் வச்சு கொடுப்பாங்க. பேர் இணைகள் வச்சு கொடுத்துருந்தாங்க. அகெயின் உங்களுக்கு அந்த பொறுத்துகளையே இந்த பொறுத்துகளில் எது கரெக்ட் அப்படிங்கிற அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு கூற்று காரணம் வச்சு கொடுத்துருக்குறாங்க. எல்லா கொஸ்டின்ஸும் பாதி 50னா 25 கொஸ்டின்ஸ் அவுட் சோர்ஸ்லேருந்தும் 25 கொஸ்டின்ஸ் நம்ம புக்கில் இருந்துமே நம்ம எடுத்துருக்கிறோம். ஈக்குவலாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி தான் எல்லா டெஸ்ட்டுக்கும் இருக்கும். நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணிடவே கூடாதுங்கிறதுக்காக தான் எடுத்துருக்கோம். இன்னொரு 50 கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் மிரண்டுருவீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ரைட்டா? ஸோ இது ஜஸ்ட் ஒன் சாம்பிள். நான் உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் இருக்கேன். ஏன்னா அவங்க பெய்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக நான் கொஸ்டின் ஷோ பண்ணாலும் இந்த மாதிரிலாம் இருக்குது, ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ யோசிக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் படிக்கலைன்னா நீங்கள் அதுக்கடுத்து நம்ம எப்பயுமே நம்ம படிக்க முடியாது. நம்ம அதை நெகட்டிவாக பேச வேணாம். இப்போ ஆரம்பிங்க, இந்த மொமெண்ட்டில் ஆரம்பிங்க. இந்த மொமெண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த டைமிங்கில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. விருப்பம் இருந்தால் திருப்பி சொல்கிறேன், இவ்வளோ கொஸ்டின்ஸ் நான் காமிச்சிட்டேனையா, இதுக்கப்புறமும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது இல்லை சார் அப்படின்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது. நம்ம தான் கொஸ்டின்ஸ் எடுக்கிறோம். நான் தான் பொறுப்பு. எல்லா கொஸ்டின் நீங்கள் வேணால் போய் பசங்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள். யாராச்சும் ஒருத்தர் நெகட்டிவ் ஃபீட்பேக் சொன்னால் கூட நான் பண்ணிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட்டா? கட்டாயமாக சொல்ல மாட்டாங்க. சூப்பராக இருக்கும், தங்கமாக இருக்கும், தரமாக இருக்கும். உங்களை கண்ணுங்க அர்த்தமாக வச்சு நான் பார்த்துக்கிறேன். விருப்பம் இருந்தால் 72008594 இந்த நம்பருக்கு கால் பண்ணி சீட்ஸை பிளாக் பண்ணிக்கோங்க. இன்னும் 4 மாதம் கரெக்டாக இருக்குது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் எக்ஸாமினேஷனு. கடைசியாக இதில் மார்க் டெஸ்ட் 5 மார்க் டெஸ்ட் இருக்குது, ஃப்ரீ டெஸ்ட்டு. இதையே எப்படி வைக்கிறோம்னா மார்க் டெஸ்ட் எப்படி வைப்போம்னு யோசிச்சு பாருங்க. அந்த லெவலுக்கு இந்த கொஸ்டின்ஸ் என்ன பேசுதுன்னா நம்ம சுபா லேர்னிங்ஸில் மற்ற இடத்துல இல்லாமல் எங்கெங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லக்கூடிய சோர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணது வெரி மினிமமில். நோட் பண்ணிக்கோங்கடாக்கண்ணா. நான் 5000 ரூபாய் வாங்கலை, 4000 ரூபாய் இப்படிலாம் நான் வாங்கலடாக்கண்ணா, 15000 ரூபாய் விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம். நமக்கு தேவை ஸ்டூடெண்ட், கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட். அவனை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அவன் நல்லா படித்தா மேலே வரட்டும். நம்ம கை கொடுத்து அவனை தூக்கி விட்டாலே எனக்கு போதுமான, எனக்கு அதுவே போதுமானது. ரைட்டா? இது பெரிய அளவில் இருக்காது. நீங்கள் இதை போட்டு 4 மாதம் நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா கூட, நான் சும்மா ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன். 600ன்னு இருக்குல்ல, டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட நாளைக்கு 3 மாதம் ட்ராவல் பண்ணுவீங்க, 30 டெஸ்ட் எழுதுறீங்க. ஓகே, நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கனாலே இது அன்றைக்கி டீ கூட 21 ரூபா 22 ரூபா போயிடுச்சு. ஒரு டெஸ்ட்டோடைய ரேட்டு 18. அதில் 100 கொஸ்டின் அப்படின்னு போட்டால் 0.00 பைசா தான் வரும். அமௌண்ட்டை யோசிச்சிங்கன்னா சொல்கிறேன். ரைட்டா? இது வேறு எங்கேயும் கிடைக்குமான்னு எனக்கு தெரில. என்னுடைய ஃபஸ்ட்டு பேட்ச்னால சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப்ல நான் கொடுத்துட்டேன். அடுத்த பேட்சில் என்னால் கொடுக்குறது ரொம்ப சிரமம். நான் இதில் லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் நான் அவங்கள சொல்லி ஸ்டாண்டர்டாக கொஸ்டின் பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருந்தால், வில்லிங் இருந்தால் இப்போவுமே இம்மிடியேட்டாக பிளாக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ரொம்ப கஷ்டமாக போயிடும். 4 நாளுக்கு அப்புறம் அது வேஸ்ட்டாக போயிடும். சரியாடாக்கண்ணா? ஸோ ப்ளீஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி சீரியஸாக பிளாக் பண்ணிக்கோங்க. யோசிக்காதீங்க. என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நம்ம பார்த்துக்கலாம். சரிடாக்கண்ணா? ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க. இது முடிஞ்சால் பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் படிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக
என்னை நம்புங்க. சரியாடா கண்ணா? ஸோ ரொம்ப 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 நன்றி. தேங்க் யூ ஸோ மச். நாளைக்கு காலையில ஒரு தமிழ் கொஸ்டின்ஸோட நம்ம பார்க்கலாம். சரியாடா கண்ணா? தேங்க் யூ. டாடா. பாய் பாய்.